விஜயகாந்தின் பத்திரிகையாளர் விரோத போக்கை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மக்கள் மன்றம் அமைப்பினருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பத்திரிகையாளரை தாக்க முயன்றதாக தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி உட்பட 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பத்திரிகையாளர் விரோத போக்கை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை சாலிகிராமத்தில் விஜயகாந்த் வீட்டின் முன்பு இந்திய மக்கள் மன்றம் அமைப்பினர் இன்று போராட்டம் நடத்தினர். அப்போது தேமுதிகவினருக்கும் இந்திய மக்கள் மன்றத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் தடியடி நடத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்தனர். செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது தேமுதிக தொண்டர்கள் தாக்குதல் நடத்த முயன்றனர். இந்த காட்சிகள் இப்போது பார்க்கலாம். இதன் தொடர்ச்சியாக சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் தேமுதிகவினர் அடித்து நொறுக்கினர். இது தொடர்பாக தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி உட்பட 100 பேர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பார்த்தசாரதி உட்பட 18 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இன்று காலை 11 மணி அளவில் விஜயகாந்த் வீடு அருகில காஞ்சி இனிப்பக வெளியில சென்னை பத்திரிகையாளர் சங்கமும் இந்தியன் மக்கள் மன்றமும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆர்ப்பாட்டம் அமைதி நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு 100 பேர் கலந்துட்டாங்க, நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த விஜயகாந்த் வீட்டுக்கு போற வழியில போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி ஒரு பேரிகார்டு அமைச்சிருந்தாங்க. பேரிகார்டுக்கு முன்னாடி விரும்பாக்க எம்எல்ஏ பார்த்தசாரி தலைமையில ஒரு 100 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க போலீஸ் எல்லாம் இருக்கும்போது சோடா பாட்டில், பிராந்தி பாட்டில், கல்லெல்லாம் வீசி தாக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் இன்ஆக்டிவா நடவடிக்கை எடுக்கவே இல்லை. தடுத்திருந்தா இவ்வளவு சம்பவம் நடந்திருக்காது. அப்படியே இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ண பேரிகார்டு தள்ளி உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அடி எனக்கு தான் மண்டையில அடிச்சு நொறுக்கணும்னா இந்த ஆர்கார்டரோட அங்க உயிரை பிடிச்சிட்டு ஓடுறோம் எல்லாரும். அவங்க 50 பேர் துரத்துறாங்க, ஊட்டுக்கட்ட எல்லாத்தையும் துரத்துறாங்க. இங்கிட்ட அங்க இருக்கிறது 20 நிமிஷம் கடையில அடைச்சிட்டாங்க. ஒரே ரோடு போர்க்காலம் மாதிரி காட்சி அடிச்சுட்டு இருக்குது. உடனே என்னோட போலீஸ் வேனுக்கு பக்கத்தையே வண்டி நிக்குது. ஆமா, என் வண்டி அடிச்சு நொறுக்கிறானுங்க. இன்னும் ராமனுடைய வண்டி அடிச்சு நொறுக்கிறாங்க, இவர் கார் அடிச்சு நொறுக்கிறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் ஆர்கார்டு ஒரு ரணகலமா போர்க்காலம் மாதிரி கல்லு ஊட்டுக்கட்டையா அடிச்சு நாங்க ஓடுறது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனா போலீஸ் எதையும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இப்ப பார்த்தசாரதி எம்எல்ஏ உட்பட 100 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இதுல போலீஸ் சம்பவம் நடக்கல, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, நடவடிக்கை எடுக்கணும்னு அதையும் கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கோம் நம்ம.